பொண்ணு அவளோட உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி நிறைய டைம் ஹெல்ப் கேக்குறா. ஆனா என்ன ஆச்சு? இந்த சிஸ்டம் ஏன் அவ சொல்றத கேட்கவே இல்ல? இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கிரைம் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நாட் ஜஸ்ட் கிரைம் ஸ்டோரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற பயம், அமைதி, லைஃப், அதுக்கான ஸ்டோரி தான் கூட. இவ சொல்லும் போதே, இவ ஹெல்ப் கேட்டிருக்கும் போதே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட இவளோட உயிரை காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி வந்துட்டு பனாஸ் அப்படிங்கிறவங்களோடது. யாரோட குரல் மறுக்கப்பட்டுச்சோ அவங்களோட கதை தான் இப்ப பேச போறோம். பனாஸ் மஹ்மூத் யூகேல வாழ்ந்த ஒரு யங் கூரிஷ் கேர்ள். நார்மல் லைஃபா இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு சிம்பிள் ஹியூமன் பீயிங் தான். ஆனா இதுக்கு பின்னாடி அவளோட கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு. அவளுடைய வாழ்க்கை கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா, ரொம்ப மானிட்டடா இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டா ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த கௌரவம், ரெப்யூட்டேஷன், கண்ட்ரோல், அதாவது ஒரு உமன் இருக்காங்கன்னா அவங்க மேல இருக்கிற கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு ஃபேமிலி. இப்படி இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்ல, யூகேல இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு பொண்ணு அவளுக்குன்னு பர்சனல் சாய்ஸ் கேக்குறா. அவ லவ் கேக்குறா. அவளுக்கான இண்டிபெண்டன்ஸ கேக்குறா. இதெல்லாம் கேட்டும் அவளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கல. அதுக்கு பதிலா மெரிட்டல் தான் வந்துச்சு. பனாஸ் வந்துட்டு ஒரு சிம்பிளான வெரி பேசிக் லைஃப் தான் கேக்குறா. அவளோட டேர்ம்ஸ அவ சூஸ் பண்ணணும். அவளோட பார்ட்னர் அவ சூஸ் பண்ணணும். அவ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஆனா அவளோட வாழ்க்கையில இந்த சாய்ஸஸ் எல்லாமே ஒரு கான்சிக்வன்சஸ்ல தான் முடியுது. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவளோட வாழ்க்கையவே மாத்துது. பனாஸ் திடீர்னு ஒரு காதல்ல விழுறாங்க. யாரு கூட? அவங்க ஃபேமிலி ஏத்துக்க முடியாத ஒரு பர்சன் கூட. இந்த நார்மல் வேர்ல்டுல இது ஒரு பர்சனல் சாய்ஸா பார்க்கப்படுது. ஆனா அவளோட ஃபேமிலியோட மைண்ட் செட் அளவுல பார்க்கும்போது இது ஒரு துரோகம் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவளோட ரிலேஷன்ஷிப் தான் ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்தது. எப்படின்னா பிரஷர் அதிகமாச்சு, த்ரெட்னிங் அதிகமாச்சு, கண்ட்ரோல் அதிகமாச்சு அவளோட ஓன் ஃபேமிலி கிட்ட. அவளுக்கு பிடிக்காத ஒரு ஆளை கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. அவங்களுடைய பொண்ணோட சந்தோஷத்தை காட்டிலும் அவங்களோட குடும்பத்தோட கௌரவம் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட். ஆனா பனாஸ் விஷயத்துல பார்க்கும்போது அவ ரெசிஸ்டா இருந்தா. லைக் அவ எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா, நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணா. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் பனாஸ் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணா. இத பத்தி நிறைய பேசணும்னு ட்ரை பண்ணா. ரொம்ப இம்பார்ட்டன்டா அவளுக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. இடத்துலதான் இந்த கதையோட ஸ்டோரி ரொம்ப டிராஜிக்கா மாறுது. பனாஸ் மல்டிபிள் டைம்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அவ ரிப்போர்ட் பண்றா, இந்த மாதிரி எனக்கு த்ரெட்னிங் வருது அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்ன பயம் இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்றா. அவ கிளியரா சொல்றா என்னோட லைஃப் டேஞ்சர்ல இருக்குன்னு. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பர்சன் டைரக்டா வந்து சொல்றாங்க நான் கொலை பண்ணிருவாங்க, என்ன கொலை பண்ணிருவாங்க. ஆனா அவளோட ரெஸ்பான்ஸ், அவ சொன்ன ஒரு விஷயம் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு இவளை ப்ரொடெக்ட் பண்ண. இருந்தாலும் இந்த வார்னிங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனா ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப டிலேயா தான் எடுத்தாங்க. மிஸ் அண்டர்ஸ்டுட் நிறைய இருந்தது. அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் ஃபெயிலியர்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சில கம்யூனிட்டிஸ்ல எல்லாம் இந்த கௌரவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுது. இது வந்துட்டு ஜஸ்டிஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு ரெப்யூட்டேஷன், கண்ட்ரோல், மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிற பயம் அப்படின்னு காட்டி இந்த ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் கூப்பிட்டு போகுது. ஒரு ஃபேமிலி அவங்களோட ரெப்யூட்டேஷன், அவங்களோட ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷன் போகுதுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிராஸ்டிக் ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கதான் இந்த கௌரவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வயலன்ஸா மாறுது. அது ஒரு சீரியஸ் இஷ்யூவா கூட மாறுது. பனாஸ் ஒரு 2 வேர்ல்டுல மாட்டிட்டு ட்ராப் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒன்னு வந்து டிமாண்டட் ஒபீடியன்ஸ், இன்னொன்னு வந்துட்டு ஃப்ரீடம் வித்வுட் ப்ரொடெக்ஷன். இந்த பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது பனாஸ் வந்து ரொம்ப ஐசோலேட் பண்ணப்படுறாங்க. அவளோட ஃப்ரீடம் வந்துட்டு ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. அவளோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட சேஃப்டி அப்படிங்கிறது அது சேஃபே இல்ல, அது ஒரு அன்சர்டனா மாறுது. அவ இத பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு கரேஜ் இருந்தாலும் அவகிட்ட இருக்கிற என்வாயன்மெண்ட் அத பத்தி கேட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா கிடையாது. அவளுக்கு இருக்கிறதான பயம் அதிகமா ஆகாம நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வந்தது டே பை டே. ஒருவேளை அவள்லாம் இந்த வார்னிங் கொடுத்தா இல்லையா, அதெல்லாம் ஃபர்ஸ்டே சீரியஸா எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராஜிக்ல முடிஞ்சிருக்காது. இது ஒரு பர்சனை மட்டும் பிளேம் பண்ற விஷயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் கம்யூனிகேஷன் கேப் இருக்கு இல்லையா, கல்ச்சுரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அண்ட் ப்ரொசீஜரல் டிலேஸ் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு டிராஜிக் அவுட்கம் கொடுத்திருக்கு. இந்த பனாஸோட கேஸ் கூட ஒரு வேக்கப் காலா தான் இருக்கு எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும். இவளுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல வர த்ரெட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறதுல இருக்கு. அவளோட வாய்ஸ் யாரும் சீரியஸா எடுத்துக்கல. பனாஸ் எப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆகறதுக்கு ட்ரை பண்ணாங்க. நாட்கள் கடந்து போது இந்த த்ரெட்னிங் இருக்கு இல்லையா, பனாஸ்க்கு அகெயின்ஸ்டா வந்தது ரொம்ப டைரக்டாவோ ரொம்ப டேஞ்சரஸாவோ இருந்தது. இது வந்துட்டு ஒரு கண்ட்ரோலாவோ பிரஷராவோ பார்க்கப்படல. இந்த டைம் ஒரு பிளானிங்கா பார்க்கப்படுது. அதாவது அவங்க ஃபேமிலி முடிவு பண்ணது இவளை கொல்றதுதான் நம்மளுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு ஒரே வழின்னு நம்பினாங்க. ஒரு நாள் பனாஸ் காணாம போறாங்க. கால்ஸ் இல்ல, மெசேஜஸ் இல்ல,
ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ தப்பா இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சது. ஏன்னா இது ஒரு ரேண்டம் டிஸப்பியரன்ஸ் கிடையாது. இது ஒரு பேட்டர்ன் இருக்கு, வார்னிங் இருக்கு, ஹிஸ்டரி இருக்குன்னு எல்லாத்தையும் கிளியரா பாக்குறாங்க. சோ இதுக்காக கீ இன்வெஸ்டிகேட்டர் கேரலின் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க. அதாவது இந்த டிடெக்டிவ் வந்துட்டு எந்த ஒரு பழைய டீடைல்ஸும் இக்னோர் பண்ணாம எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க. சோ அவங்க பனாஸோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ பாக்குறாங்க. அவ எவ்வளவு பயப்பட்டா, அவளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளியரா புரிஞ்சுது. இது ஜஸ்ட் மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் கிடையாது, இது பிளான்ட் மர்டர் அப்படின்னு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எவிடன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவளுக்கான ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அவளுக்கான விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, அவங்களோட ஃபேமிலி பிஹேவியரை செக் பண்றாங்க, ஏதாவது இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கா இந்த ஸ்டோரியிலன்னு பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணதுல ஒரே ஒரு டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னா, அவளோட ஃபேமிலி அவங்க சொல்றத காட்டிலும் அவங்களுக்கு பின்னாடி ஏதோ இருக்குதுன்னு புரிய வருது. மெதுவா இந்த உண்மை அப்படியே வெளிச்சத்துக்கு வருது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது காட்டிலும் ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயம். அதுதான் கௌரவ கொலை. இது ஒரு வேர்டு மாதிரி தெரியல, ஆனா ரியாலிட்டியில இது ஒரு ப்ரூட்டல் ஆக்ட் தான். இது ஒரு கௌரவத்தை பத்தினதான விஷயம் கிடையாது, ஒரு கண்ட்ரோல் பத்தினதான விஷயம். பனாஸோட கேஸ்ன்னு பார்க்கும்போது அவளோட ஓன் ரிலேட்டிவ்ஸ், அவளோட ஃபேமிலியே அவளை கொலை பண்றதுதான் அவங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு வழின்னு நம்பி இப்படி பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மைண்ட் செட் தான் கிரைம் பண்றதுக்கான எக்ஸ்ட்ரீம் டேஞ்சரஸ் விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க தான் பிளான் பண்ணாங்க, ஜஸ்டிஃபையும் பண்ணாங்க, அண்ட் அந்த குரூப்புக்கு சப்போர்ட்டும் பண்றாங்க. நினைச்சு பார்க்கும்போது பனாஸ் ஒரு சிஸ்டமை நம்புறாங்க, நம்பி ஒரு ஹெல்ப் கேக்குறாங்க, அவங்க வாழணும்னு ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்டில் அவங்கனால எஸ்கேப் ஆக முடியல. இது அவங்களோட ஸ்டோரி மட்டும் கிடையாது, இது வந்துட்டு நிறைய கேட்கக்கூடாத வாய்ஸுக்கு ஒரு ரெப்ரசென்டா தான் இருக்கு. இந்த மக்கள் இந்த ட்ரெடிஷனுக்கும் பயத்துக்கும் சர்வைவலுக்கும் நடையில மாட்டிருக்காங்க இல்லையா, அவங்களோட வழியை சொல்லுது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. சஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டாங்க, மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணப்பட்டுச்சு, அண்ட் கனெக்ஷன்ஸும் எக்ஸ்போஸ் ஆச்சு. இந்த கேஸ் இனியும் மறைச்சு வைக்கிறதுக்கான அவசியம் கிடையாது, நேஷனல் லெவல் இன்வெஸ்டிகேஷனா மாறுது. அண்ட் இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, இவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா? அவளோட ஓன் ஃபேமிலியே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வச்சு இவளை கொண்டிருக்காங்க, அவங்களே பீப்புளை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்களே டைமை சூஸ் பண்ணிருக்காங்க, விஷயத்துல ஷியூரா இருந்திருக்காங்க இவ எஸ்கேப்பே ஆகக்கூடாது அப்படின்னு. பனாஸ் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, இவங்க சேஃபா தான் இருப்பாங்க, நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமா பண்ணிருக்கோம், நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த நம்பிக்கையும் உடஞ்சு போயிருச்சு. அவங்க அட்டாக் பண்ணப்பட்டாங்க, ப்ரூட்டலா கொலை பண்ணப்பட்டாங்க. இந்த விஷயம் தான் அவங்களோட மைண்ட் செட்டை காட்டுது. இறக்கம் இல்ல, தயக்கம் இல்ல, அவங்களோட ஒரே விஷயம் இவளை கொல்லணும், எங்களோட மானத்தை காப்பாத்தணும். இவளை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அங்கேயே நிறுத்தல, அவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. இவங்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாங்க. அவளோட பாடி மறைக்கப்பட்டுச்சு, சீக்கிரட்டா புதைச்சு வச்சாங்க. ஆனா யாராலையுமே இது கண்டுபிடிக்க முடியல. அவங்க நினைச்சாங்க இந்த கதை இப்படியே முடிஞ்சிரும் அப்படின்னு. ஆனா அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. டிடெக்டிவ் கேரலின் அண்ட் அவங்களோட டீம் விடவே இல்ல. அவங்க எல்லா க்ளூவையும் ஃபாலோ பண்ணாங்க, சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட விட்டு வைக்கல. அண்ட் ஃபைனலா அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு அவங்க இதெல்லாம் மறைச்சு வைக்க ட்ரை பண்றதையும் கண்டுபிடிச்சாங்க. சோ இவங்க தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இவங்க சைட்ல இருந்து பிரஷர் பண்ணப்பட்டதால உண்மைய அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சில பேர் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் உண்மைய சொன்னாங்க. ஓன் ரெக்கார்ட்ஸ் மேட்சா இருந்தது, ஸ்டேட்மெண்ட்ஸ் அலைனா இருந்தது. சோ த என்டையர் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா இருந்தது. இந்த ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் பண்ணது ஒரு பர்சனால கிடையாது, ஒரு நெட்வொர்க், ஒரு ஃபேமிலியோட நெட்வொர்க்கே பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரா இதுக்கெல்லாம் யாரு ரெஸ்பான்சிபிளோ அவங்கள அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. சில பேர் தப்பிக்கணும்னு நினைச்சாங்க, சில பேர் எல்லாத்தையும் அப்படின்னு டினை பண்ணாங்க. ஆனா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. அப்பதான் இந்த உலகமே பார்த்துச்சு, பனாஸ் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வார்னிங்ஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க செத்துருவாங்கன்னு அவங்களே வார்ன் பண்ணிருக்காங்க, நம்ம கிட்ட காப்பாத்துங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு. கோர்ட்டும் ஜட்மெண்ட்டை கொடுத்துச்சு. அதாவது இந்த மர்டர்ல ஈடுபட்ட அவங்களோட ஃபேமிலி மேல குற்றம் இருக்குன்னு சொல்லி லாங் பிரிசன் டேர்ம்ஸ்ல அவங்கள சென்டென்ஸ் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்துச்சு, ஆனா ரொம்ப லேட்டா வந்தது. இந்த ஸ்டோரியே ஒரு பெயின்ஃபுல் கொஸ்டினை தான் கேட்டிருக்கு. என்ன ஆயிருக்கும் ஒருவேளை அவங்க முன்னாடி சொல்றத கேட்டிருந்தா? பனாஸ் ஒன்னும் அமைதியா இல்லையே, அவங்க பேசினாங்க, கேட்டாங்க, வார்ன் பண்ணாங்க, ஆனா அவங்களோட வாய்ஸ் யாருமே கேட்கல. இந்த கேஸ் ஒரு கம்யூனிட்டி மட்டும் கிடையாது, என்டையர் சிஸ்டமையே ஆச்சரியத்துக்குள்ளாக்குச்சு. பனாஸோட ஸ்டோரி இப்ப வரைக்கும் ஒரு லெசனா தான் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நிறைய அபிஷியல்ஸ் நம்ம இது முன்னாடியே எடுத்திருக்கலாமே, நம்ம நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. இதுல பனாஸ் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க பயத்துல பேச முடியாம. சில பீப்புள் ஃபேமிலியால கண்ட்ரோல் பண்ணப்படலாம், சில பீப்புள் சொசைட்டியால ட்ராப் பண்ணப்படலாம்,
சில பீப்புள் ஜட்மெண்டால பயந்து இருக்கலாம். ஆனா நிறைய பேரு இன்னமும் இதுல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கௌரவம்னா என்ன? மத்தவங்களோட வாழ்க்கைய ரெஸ்பெக்ட் குடுக்கறதா? இல்ல ஃப்ரீடம புரொடெக்ட் பண்றதா? இல்ல மத்தவங்க நம்மளுடைய பார்த்து சூஸ் பண்றதா? இந்த கௌரவங்கிறது மத்தவங்க நம்ம மேல என்ன பார்க்குறாங்க, என்ன நெனைக்கிறாங்கன்னு கிடையாது. நம்ம நம்மள எப்படி பார்க்குறோம், என்ன நெனைக்கிறோம் அப்படின்னு தான். சோ யாராவது டேஞ்சர்ல இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேட்கணும். யாராவது ஹெல்ப் வேணும்னு கேட்டா அத சீரியஸா எடுத்துக்கணும். ஏதாவது நம்மளுக்கே இது சம்திங் ராங் அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா அத இக்னோர் பண்ணவே கூடாது. பிகாஸ் சம்டைம்ஸ் ஒரு சின்ன ஆக்ஷன் கூட ஒருத்தவங்களோட லைஃபே சேவ் ஆக்கலாம். பனாஸ்க்கு ஃபேம் ஆகணும்னு ஆசை கிடையாது. அட்டென்ஷன் எடுக்கணும்னு ஆசை கிடையாது. அவளுக்கு ஒரு நார்மல் லைஃப் வேணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அந்த லைஃப் அவங்க பிடிச்சவனோட அவங்க சூஸ் பண்ற லைஃப்ல அவங்க ஃப்ரீயா வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த ஒரு சின்ன கனவு எல்லாத்தையுமே அழிச்சு போட்டுருச்சு. சோ இது இப்போ வந்தது கிடையாது. 2012ல வந்த ஒரு கௌரவ கொலைக்கான ஒரு டாக்குமெண்ட்ரி தான். இப்போ வரைக்கும் இந்த ஆவண கொலை, கௌரவ கொலை நடந்துட்டு தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனல